வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நன்றாக வடக்கு நோக்கி முன்னேறி தற்பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அது தெற்கு நோக்கி நகர்ந்து விலகி செல்லும் என்பதனால எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்காமல் விலகி போகாது. அதுதான் இதோட சிறப்பு தகவல். ஆக எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்திலையும், கடலூர் மாவட்டத்திலையும், விழுப்புரம் மாவட்டத்திலையும், சென்னைக்கும் கொடுத்திருக்கிறது. இந்த நிகழ்வு உள்ளேயும் மேற்கேயும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் படிப்படியாக டெல்டாவிற்கும், தென் மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தென் கடலோரத்திற்கும், கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து நாளை இரவுக்கு பிறகு 18ஆம் தேதி நாளை மறுநாள் அதிகாலை விலகும். மாற்றமில்லை. மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் அறிய வேண்டும். அந்த இடம் தொடர்ந்து பொழிந்த பிறகு அங்கும் இருக்கும் பெய்யாத இடங்களுக்கும் பரவலாகி பொழியும். நாளை பரவலாகவும் சற்று தீவிரமாகவும் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒதுக்குதலுடன் பெய்யும் இடத்துல வலுத்த மழையையும் பலத்த மழையும் சில இடங்களில் கொடுக்கும். நாளை அந்த மழை எதிர்பார்க்கலாம். ஒதுக்குதலும் இருக்கும், அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். கனமழையும் இருக்கும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் இருக்கும். இறுதியில் நாளை இரவுக்கு பிறகு விலகி இலங்கையில் மேலும் 2 நாள் தீவிர மழையை செய்யும். ஆக 18, 19 இலங்கையில் தீவிரமான மழைப்பொழிவை இது கொடுக்கும். நாளை இலங்கைக்கு மேலும் தீவிரமடைய இருக்கிறது. இன்றைக்கு அதிகாலைக்கு முன் நேற்று இரவு யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுத்து அது தற்பொழுது வடக்கு நோக்கி முன்னேறிய காரணத்தினாலே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு வடக்கே கொள்ளிடம் மற்றும் திருமுல்லைவாசல், பழையாறு, கடலூர் மாவட்டம் உள்ளே அப்படியே அரியலூர் மாவட்டம் வரைக்கும் பெண்ணாடம் வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோவில், சேத்தியார் தோப்பு, முட்டம் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம், புவனகிரி, சிதம்பரம் எல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுத்து பரங்கிப்பேட்டை, கிள்ளை, பிச்சாவரம், முடசல் ஓடை, சின்னக்காரமேடு இதெல்லாம் கொடுத்த பிறகு படிப்படியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் தீவிரமடையும். மேலும் இதற்கு வடக்கையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மரக்காணம் சுற்று வட்டாரத்தில் நல்ல மழை. கிளியனூர், மரக்காணம், அப்படியே புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடைப்பட்ட கூனிமேடு, அனுமந்தை இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மரக்காணம் அதன் சுற்று வட்டார பகுதி எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. பூந்தமல்லி, ஆவடி, சென்னை, திருவொற்றியூர்லாம் நல்ல மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இரவிலே கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இன்னும் கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை, சிதம்பரத்திற்கு இன்றைக்கு இரவு ஒரு கனமழை தெரிகிறது. அது பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தோட பகுதிகளுக்கு அது கனமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலுக்கும் நாளை அதிகாலை அது திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை வரை சாரல் சென்றடைந்திருக்கிறது. உடுமலைப்பேட்டை, முக்கோணம், குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே நனைக்கும் மழை, சாலைகளை நனைக்கும் மழை கொடுத்திருக்கிறது.
இந்த நிலையில் இது தொடக்கமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு, இந்த வடகடலோரம் பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோருக்கும் நாளைக்கு இருக்கும். ஆனால் லேசான மழையாக இருக்கும். ஆந்திர எல்லையோரத்துக்கும் இருக்கும், லேசான மழையாக இருக்கும். ஆனால் மேற்கே கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். கோயம்புத்தூருக்கும் வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்கு. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் இந்த கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சேலத்துக்கு தெற்கு நல்ல மழை இருக்கும். சேலம், நாமக்கல் மற்றும் கரூர், திருச்சி, அதே போல திருப்பத்தூருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இருக்கும் மழை. திருப்பத்தூரை விட தெற்கே வரும்பொழுது திருவண்ணாமலைக்கும் மழை இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை இருக்கும். திருவண்ணாமலைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் கனமழை காத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நாளைக்கும் மழை இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீவிரம் நாளைக்கு இருக்காது. நாளைய தீவிரம் எல்லாமே டெல்டாவிற்கு தெற்கே மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் இருக்கும். நாளை இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கெல்லாம் நாளை அதிகாலை கனமழை காத்திருக்கிறது. டெல்டா மற்றும் புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் உள்ளே திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியோட கொல்லங்கோடுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், கொல்லங்கோடு கொஞ்சம் சந்தேகம் சொன்னோம். கொல்லங்கோடு களியக்காவளைக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அப்படியே திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதி மற்றும் ஒட்டுமொத்த திண்டுக்கல், கரூர், திருச்சி, வடக்கு, தெற்கு, மத்திய பகுதி எல்லாமே மழைப்பிடிவு கிடைக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பெய்யாத மாவட்டங்கள் ஒருவேளை விடுபட்டிருந்தால் உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பிற இடங்களில் கொஞ்சம் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இந்த மழைப்பொழிவே அமையும் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த மழைப்பொழிவு நாளை மதியம் மாலையில் சற்று கனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தற்பொழுது கூட அவிநாசி இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நனைக்கும் மழை, தூறல் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஆங்காங்கே இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழை கொடுத்தாலும் நாளைக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்தாலும் சில பெய்யும் இடத்துல சில இடங்களில் பலத்த மழையும் மிதமானது முதல் சற்று கனமழை பெரும்பாலான இடங்கள்லையும் ஆங்காங்கே கனமழையும் ஓரிடங்களில் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சரி, 18ஆம் தேதி என்னாகும்? அதாவது இன்றைக்கு காலையில் இலங்கைக்கு கொடுத்து கொண்டிருந்த மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்கு. ஆனால் இலங்கையிலும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இந்நாளையிலிருந்து இலங்கை மழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி நகர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போய் மீண்டும் புதிய நிகழ்வோடு இணைந்து இந்த மாத இறுதி நிகழ்வு உறுதி உறுதி உறுதி. திரும்ப திரும்ப நான் எந்த நாளிலும் பின்வாங்கவில்லை. நீண்டகால வானிலை அறிக்கை முதல் இன்று வரை தொடர்ந்து இந்த டிசம்பர் மாத இறுதி நிகழ்வை உறுதியுடன் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பருவமழை தொடரும் ஜனவரி 26 வரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை நாளை கொடுக்க போகிறது. சார், எங்களுக்கு நல்ல மழை வேண்டாம் அப்படின்னா கனமழை, மிக கனமழை பொழிவு என்று சொன்னால் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் மழைப்பொழிவு கனமாகத்தான் இருக்கும். வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தயவு செய்து இருக்க வேண்டாம். நாளை புதன்கிழமை 17ஆம் தேதி மழை வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது, பரவலாக தெரிகிறது, கனமாக தெரிகிறது. வியாழக்கிழமை 18ஆம் தேதி மிக கனமழை பொழிவே தெரிகிறது இலங்கைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை மிக கனமழை பொழிவு இருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் வெடிப்புகளுக்குள் நீர் புகுந்து வெடிப்புகளை விரிசலாக்கலாம். விரிசல் இருக்கக்கூடிய இடங்களில் வீடுகளாக இருந்தால் அதையும் சரிய செய்யலாம். மிக எச்சரிக்கை தேவை. அதே போல அணைகளுக்கும் நீர்வரத்தை கூட்டும். ஆனால் இது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாத என்றாலும் நிலச்சரிவு ஏற்படுத்திய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தொடரட்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும், ஒட்டுமொத்த இலங்கைக்கு 19ஆம் தேதி வரைக்கும், ஒரு சில இடங்களில் 20ஆம் தேதியும் மழைப்பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளை 17ஆம் தேதி வரை தான் மழை. 17ஆம் தேதி நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து 18ஆம் தேதி அதாவது தென்கோடி பகுதிகளில் 18ஆம் தேதி அதிகாலையில் மழை இருக்கலாம். அதாவது திருநெல்வேலி மாவட்ட,
தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மழை விலகிவிடும். இந்த சுற்றின் மழை வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் குளிர், அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஏற்கனவே இருந்த குளிர் மீண்டும் தொடங்க போகிறது. ஆகவே 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரை மீண்டும் குளிர் என்பது உறுதி. இங்கே குளிர் கொண்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வு எதுனா, கடல்ல உருவாகி தீவிரமடைந்து நெருங்கக்கூடிய நிகழ்வு தான் குளிரை ஈர்க்கும். அந்த குளிர் இடையில மேற்கத்திய இடையூறால் தடுக்கும். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய குளிர் தடைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் அருகே ஒரு மேற்கத்திய இடையூறு வந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் வழியாக இமயமலை பகுதிக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு தாழ்வு சுழற்சி தான் அது இமயமலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த குளிரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த குளிர் கட்டுப்படுத்தும் அமைப்பு மீண்டும் அடுத்த அமைப்புக்கு இடையில ஒரு வாரம் 4-5 நாள் இடைவெளி கிடைக்கும் என்பதனால மீண்டும் குளிர் வரும். ஆனால் வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5 வரை மீண்டும் மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வரும் பொழுது குளிர் கட்டுப்படும். அப்பொழுது நிகழ்வு முன்னேறி வரும். இந்த மாத இறுதியில நிகழ்வு முன்னேறி வருவதற்கு ஏற்ற சூழலை இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு வந்து குளிரை இடைமறிக்கும் வகையில் அமையும் என்பதைத்தான் நாம திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கோம். குளிர் வந்து விட்டது, பனி வந்து விட்டது, குளிர்காலம் தொடங்கி விட்டது, இனிமேல் மழை பெய்யாது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, குளிர்காலம் வந்து விட்டது என்பது உண்மைதான். குளிரை கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய அமைப்பு இப்பொழுது மழை கொடுக்கும் அமைப்பு. ஆனால் அந்த குளிரை கொடுக்கக்கூடிய குளிரை ஈர்க்கக்கூடிய அமைப்புக்கு இடையில குளிரை ஈர்க்கும் வழித்தடத்துக்கு குறுக்கே மேற்கத்தே இடையூறு வரும் என்பதனால, குளிரை இடைமறிக்கும் தடுக்கும் என்பதனால குளிர் வராது. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த இடையூறை கொடுத்து குளிரை தடுக்கும். ஆனால் தொடர்ந்து அந்த நிகழ்வு விலகி செல்ல இருக்கிற காரணத்தினாலே இலங்கைக்கு மேலும் 2 நாள் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். நமக்கு குளிரை கொண்டு வந்துவிடும். மீண்டும் 27ஆம் தேதி வரை, 18லிருந்து 27ஆம் தேதி வரை மீண்டும் நடுங்கும் குளிர், உறையும் பனிப்பொழிவு நீலகிரியில. ஆனால் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம்லாம் 1 டிகிரி 0 டிகிரி போனது, -1 டிகிரி வரை போனது, 0 டிகிரிக்கு போனது. இன்றைக்கு 4 டிகிரியாக உயர்ந்து இருக்கிறது, +4 இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி. நாளைக்கும் +4 இருக்கும். அதனால இன்றைக்கும் நாளைக்கும் உறைபனி இல்லை. 18ஆம் தேதியும் உறைபனி இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உறையும். ஆனால் 0 டிகிரி தான் இருக்கும். -1 போகும். ஆனால் 2 எல்லாம் போகாது. கருகும் அளவில் தேயிலையை கருக்கும் வகையில் இருக்காது. அச்சப்பட வேண்டாம். குளிர்ந்த காற்று இருக்கும். இதனால உறை பனி என்பது இருக்காது. உறையிற பனி இருக்காது. ஆனால் பனி இருக்கும், குளிர் இருக்கும். ஏற்கனவே மேகமூட்டம் இல்லாது விலகிய காரணத்தினால ஒரு பனிப்பொழிவு நீர்ப்பனியாக வந்தது, அது உறைந்தது. இப்படி நீர்ப்பனியும் வரும் இடையில. ஆனால் அது 0 டிகிரி அல்லது -1 டிகிரிக்கு கீழே போகாது. அதுக்கு கீழே போனாதான் உங்களுக்கு நிறைய படிந்தால்தான் கருகும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்காது என்பதையும் அச்சமோ பீதியோ நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள், பிற காய்கறி விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் உறைபனி குளிர்பனி மீண்டும் வர இருக்கிறது. வரக்கூடிய 18லிருந்து 27ஆம் தேதி வரை. அப்பொழுது கடலில் இருந்து கொண்டு இந்த குளிரை ஈர்த்து கொண்டிருக்கும் மேற்கத்திய இடையூறு 28ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5 வரை குறுக்கிடும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்க நிகழ்வு இல்லாமல் நிலநடுக்கோட்டை நோக்கி ஈர்த்த குளிர் காற்று தடைபட்டு நிலநடுக்கோட்டில் இருந்து வெப்ப நீராவியை கொடுக்கும் அமைப்பு நல்ல ஒரு நிறைய நீரை கொண்டு வந்து ஏற்றும் வகையில் ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இலங்கைக்கு தொடர்ந்து நாம் முன்னெச்சரிக்கை கொடுப்பது என்னன்னா, இந்த டிசம்பர் மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி 3-4 தேதி 5ஆம் தேதி வரை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். தமிழ்நாட்டிற்கும் ஏரி குளங்களை நிரம்பவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது ஏரி குளங்களை நிரப்பும் என்று சொல்கிறேன். நீங்கள் வேணென்றால் கதையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பனி வந்து விட்டது, இனிமேல் உள்ளே வராது, அந்த நிகழ்வு வந்தது, இந்த நிகழ்வு வந்தது, மழைப்பொழிவு கொடுக்கவில்லை, இப்பொழுது கூட கொடுக்கும் என்று சொல்லீர்கள், பிசு பிசு என்று தூறுகிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சொல்லிக்கொண்டே இருங்கள், பிறகு நம்புங்கள், அப்பொழுதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவரை பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு வருவது உறுதி. பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழையாக தொடர்ந்து வடகிழக்கு புள்ளி விவரம் நிறைவு பெற்று குளிர்கால மழைப்பொழிவு புள்ளி விவரத்தில் மழைப்பொழிவை ஜனவரி மாதம் 3, 4, 5 தேதி வரைக்கும், இந்த மாத இறுதியில் 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்திலையும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 18, 10, 25ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வு இருக்கு.
ஆகவே பொங்கலிலும் இடையில மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் வரக்கூடிய ஜனவரி 6-7 தேதியிலிருந்து ஒரு 8-9 தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கலாம். அப்பொழுது மீண்டும் குளிர் வரும். குளிர் வந்தாலும் மீண்டும் மேற்கத்திய இடையூறுகள் பொங்கல் நாளிலே வந்து இடைமறிக்கும், நல்ல ஒரு செட்டிங்கை மீண்டும் கொடுக்கும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை அனுப்பி வைக்கும் செட்டிங் செட் ஆகும். அதாவது MJO செட்டிங்லாம் செட் ஆகும். நல்ல மழைப்பொழிவு ஜனவரியிலும் இருக்கிறது என்பதையும், குடியரசு தினம் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், இடையிடையே நடுங்கும் குளிர் வந்தாலும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். குளிரும் மழையாக மாற்றுவதற்கு தேவை என்பதையும், பனிப்பொழிவும் மழையாக மாற்றுவதற்கு தேவை என்பதையும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து சொல்வதை ஏற்றுக்கொண்டு பொறுத்திருந்து புரிந்துணர்ந்து இறுதி வரை அமைதியாக இருந்து நடக்க போவதை உணர்ந்து இறுதியில் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுவரைக்கும் அமைதி காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக மழை இருக்கிறது, அச்சமோ பீதியோ நான் ஏற்படுத்தவில்லை. மழை இருக்கிறது என்பதை மழை வேண்டிதான் பெரும்பாலான மாவட்டங்களில் கைபேசி அழைப்பு வருகிறது. மழை இருக்கிறது என்பதை நான் சொல்லும் பொழுது மழை வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு அச்ச உணர்வு ஏற்படுத்தலாம். உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆனால் நாளைய மழைக்கு பிறகு ஒரு வாரம் மீண்டும் இடைவெளி இருக்கிறது. விதைக்கலாம், அறுவடை செய்யலாம். 28க்கு மேலே தான் அடுத்த மழை என்பதையும், நாளை ஒரு நாள் கனமழை பரவலான மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாளை குளநரம்பும் மழைப்பொழிவு என்று நீங்கள் நம்பி இருந்து விட வேண்டாம். நாளை உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். பிறகு மீண்டும் குளிர் வந்த பிறகு 28க்கு மேல் நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.